வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். இந்த ஒரு கர்மம் பிடிச்ச வீடியோ தான் சோசியல் மீடியாவை திறந்தாலே வந்துட்டு இருக்குங்க. இந்த வை கோபால்சாமியோட மகன் என்ன கத்துறாப்ல வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன். இந்த வீடியோ பார்க்கல எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, உண்மையிலேயே நாங்கள் தமிழர்களுக்காக போராடுறோம், தமிழ் ரத்தம் தெரியுமா அப்படின்னு துரை வைகோ நினைச்சிருந்தா எப்படி தெரியுமா கத்திருப்பாப்ல, இத்தாலி கொத்தடிமை ராகுல் பூந்தியே வெளியே போ, எங்க தமிழினத்தை கொண்ட ராகுல் பூந்தியே வெளியே போ அப்படின்னு கத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பப்பு ராகுல் பூந்தியோட காலை கழுவி தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னா கூட இந்த அப்பனும் மவனும் குடிப்பாங்க போல இருக்கு. எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் இவங்கள தூக்கி போட்டு இன்னைக்கு கிளின்னு கிழிச்சிட்டு வராங்க. ஏன்னா இந்த வை கோபால்சாமி, இந்த வைகோ என்ன தெரியுமா பேசுறாப்ல, தமிழினத்தோட துரோகி, தமிழ் இனத்தை கொண்டு குவித்த காங்கிரஸ் தமிழினத்தோட துரோகி அப்படின்னு வாய்க்கிலேயே பேசிவிட்டு எல்லாத்துக்கும் காரணமான காங்கிரஸோட இன்னைக்கு எப்படி கொஞ்சம் கொலாகிறாங்க பார்த்தீங்களா. அதுலேயும் அந்த துரை வைகோவை பார்க்கல எனக்கெல்லாம், பணத்துக்காக பதவிக்காக எதை வேணாலும் திம்பிங்களாடா, அப்பனும் அவனும் சேர்ந்துக்கிட்டு எதை வேணாலும் திம்பிங்களாடா அப்படின்னு கேட்க தோணுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்னைக்கு அதை தான் கேட்டுட்டு வராங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி கத்தம், அந்த ஆளை ஏன் பப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். என்ன தெரியுமா பேசியிருக்காப்ல, வைகோவிடம் மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லாமல் இன்று ஒரு பேச்சு நாளை ஒரு பேச்சு கிடையாது, அவர் இத்தனை ஆண்டுகள் தனது கொள்கைக்காக வாழ்ந்ததற்காக அவரை வாழ்த்துகிறேன் அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி பேசியிருக்காப்ல. ஏன் பப்பு ராகுல் பூந்தி, நீ பார்த்த வை கோபால்சாமி கொள்கைக்காக இவ்வளோ நாள் வாழ்ந்ததை நீ பார்த்த, ஏதாவது சொல்லிட போகிறேன், கூப்பிட்டதுக்காக என்னென்ன பேச்சு பேசுகிற, என்னென்ன பேச்சு பேசுகிற. வை கோபால்சாமி கிட்ட ஒரு பொட்டியை தூக்கி கொடுத்தா நேற்று வரைக்கும் திமுகவுக்கு மரண ஜால்ரா, அதுவும் சாதாரண ஜால்ரா கிடையாது. ஸ்டாலின்லேருந்து தொடங்கி உதயநிதி இன்பா வரைக்கும், அதுவும் இன்பாவுக்கெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு கூட இந்த வை கோபால்சாமி தயாராக இருந்தாப்புல. இன்பாவோட டவுசரில் ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட போய் தொடச்சி விடுவாப்புல. அந்த அளவுக்கு ஒரு கொள்கைவாதி தான் அந்த வை கோபால்சாமி. அப்படியே ட்ரெண்டிங் மாறினோடனே டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவையும் ஸ்டாலினையும் நெஞ்சிலே மிதிச்சு விட்டு ஓடோடி வந்து டிவிக்கே பக்கம் சேர்ந்தாப்புல. அதில் ஒரு கொடூரம் என்ன தெரியுமா, டிவிகேல சேரையில் இவங்க என்ன சொல்லி சேர்ந்தாங்க அப்படின்னா, நாங்கள் எப்படியாவது அந்த 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல எங்கள் கட்சிக்கு, அவங்களை எப்படியாவது ராஜினாமா பண்ண வைக்கிறோம் அப்படின்னு உறுதியோடு தான் சேர்ந்துருப்பாங்க போல இருக்கு. அந்த 2 எம்எல்ஏக்கள் கிட்டையும் இந்த வை கோபால்சாமி போய் கெஞ்சி இருக்காப்புல. இன்னைக்கு அந்த எம்எல்ஏவே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காப்புல, கெஞ்சி இருக்காப்புல போய், ஐயா எப்படியாவது உங்களை நம்பி தான் நான் விஜய் கிட்ட போய் சேர்ந்துருக்கேன், தயவு செஞ்சு அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு கையில் காலில் விழுந்து கதறி இருக்காங்க. ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் உஷாராயிருக்காங்க. அப்பா, இந்த வை கோபால்சாமி திருட்டுத்தனமாக ஏதோ ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்கு, நாங்கள்லாம் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண முடியாது, போ 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 அப்படின்னு அடித்து விரட்டியே விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் வை கோபால்சாமி. இன்னைக்கு செய்தியாளர்கள் கூட வை கோபால்சாமியை செதைச்சு விட்டுருக்காங்க பாருங்க. நிற்க சொல்லி இவ்வளவு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, இப்ப டிவி கேட்க வந்துட்டீங்க, அப்பவே நான் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணி வரலன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உங்ககிட்ட யோசனை உங்ககிட்ட கொஞ்சம் இல்லைங்க தோழர், உங்ககிட்ட யோசனை கேட்க எனக்கு தெரியாம போயிடுச்சு. நன்றி வணக்கம். செருப்படிங்க, சரியான செருப்படி. பயங்கரமான கேள்வியை கேட்டுட்டாப்ல. ஏன்னா வை கோபால்சாமி டிவிகேல ஜாயின் பண்ணப்ப என்ன சொல்லி ஜாயின் பண்ணாப்ல, எங்களை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லி திமுக ரொம்ப கட்டாயப்படுத்திருச்சு, எங்களை வலியுறுத்திருச்சு, எங்களை மிரட்டிருச்சு, எங்களை மிதிச்சிருச்சு அப்படின்னு என்னென்னமோ சொல்லி தானே டிவிகேக்கு ஓடினாங்க. இன்னைக்கு செய்தியாளர் நியாயமான கேள்வியை கேட்குறாரு, ஐயா உங்களை கட்டாயப்படுத்தினாங்க, உங்களை வற்புறுத்துறாங்க அப்படின்னா அன்னைக்கே மானமுள்ள வைகோனா வெளியில வந்திருக்க வேண்டியதானடா அப்படின்னு செய்தியாளர் இன்னைக்கு சாணியால செருப்பால் அடிச்ச கேள்வியை கேட்ட உடனே
கோபால்சாமிக்கு ஒன்றுமே புரியலை. என்னையா இது, நம்முடைய மெயின் இடத்துல கையை வச்சுக்கிட்டாங்க, உண்மையான கேள்வியை கேட்டுட்டானே, ஐயோ ஓடுறா அப்படின்னு மான்கராத்தை போட்டு ஓடுற கேவலமான காட்சிகளை இன்னைக்கு காண முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செய்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேற்று தமிழகத்தோட பட்ஜெட்டை தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தாக்கல் பண்ணார். அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போயில கையில் ஒரு ஜெபமாலையை, அவங்க கிறிஸ்தவர்களோட அந்த ஜெபமாலையையும் எடுத்துகிட்டு போனார். இந்த காட்சியை பார்த்த உடனே உங்களை போல நானும் யாரை தெரியுமா தேடினேன், இந்த சூ வெங்கடேசன், மதுரையோட எம்பின்னு சொன்னால் கூட மதுரை மக்கள் கோவப்படுவாங்க. மதுரையோட குப்பை எம்பி, இந்தியாவிலேயே மதுரையை நம்பர் 1 குப்பை நகரமாக்கிய இந்த குப்பை எம்பி சூர்யாவோட கைடு. இந்த ஆள் பேசவே இல்லைங்க, இந்த ஆள் பேசவே இல்லை. இந்த ஆள் ஏன் இந்த விஷயத்துக்காக பேசணும் அப்படின்னு உங்களை போல நானும் ஏன் தெரியுமா தேடினேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதே டிவிக்கு அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் திருப்பதிக்கு வேளாண் பட்ஜெட்டோட நகல் எடுத்துட்டு திருப்பதிக்கு போகிறாரு. அங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் சாமி கும்பிட்றாரு. இதை பார்த்தோன்னே இந்த சூ வெங்கடேசனுக்கு அப்படியே வயரெல்லாம் எரிஞ்சு, என்ன தெரியுமா அந்த ஆள் பதிவை போட்டிருக்காப்ல, படிக்கிறேன் கேளுங்க. பட்ஜெட் ஆவணங்கள் என்பது இறைவனுக்கான காணிக்கையோ அல்லது ஆன்மீக பொருளோ அல்ல, அவை மக்களின் வரிப்பணம் எப்படி செலவிடப்படும் என்பதை கூறும் அரசியல் சாசன ஆவணம். தனி மனிதர்களின் மத நம்பிக்கைக்கு அரசியல் ஆவணங்களை காணிக்கையாக்குவது அரசியல் சட்டவிரோதம் அப்படின்னு அன்னைக்கு கொதிச்சு எழுந்து பதிவு போட்ட இந்த சூ வெங்கடேசன், மரியாதைக்குரிய சூ வெங்கடேசன், ஏன் வாயை திறக்கல? எங்கேயா இருக்கீங்களா? மூச்சு இருக்கா? இந்த மனோ தங்கராஜ் ஒரு பதிவு போட்டாப்புல, அதே மாதிரி கேட்கணும், மூச்சு இருக்கா, ரோசம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அந்த அளவுக்கு கேவலமான அரசியலை, மட்டமான அரசியலாக பண்ணிட்டு வராங்க. அதாவது சட்டப்பேரவைக்குள்ள சபாநாயகர் வந்து பைபிள் வசனங்களை பேசுகிறாரு. நிதியமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஜெபமாலையோட போகிறாரு. அதை பற்றியெல்லாம் இவனுங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஹிந்து மதம் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் வந்தோ, ஐயோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அது எப்படி பண்ணலாம், இது மத சார்பற்ற அரசாங்கம் இல்லை, எப்படி ஒரு மதத்தை மட்டும் கொண்டு போகலாம் அப்படின்னு அப்படியே தாந்தரிகடா அப்படின்னு பயங்கரமாக குதிப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்க மட்டும் கிடையாது, இந்த இத்தாலி காங்கிரஸ் பயிலுவ, உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலுவ, இங்கே இருக்கின்ற அல்ற சில்ற நடுநிலை நக்கியல்னு பேசுவாங்கல்ல, எல்லா பயலுக்கும் ஒரு குணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஐயோ சிறுபான்மையருக்கு பிரச்சனையா, ஐயோ சிறுபான்மையருக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு அப்படியே பயங்கரமாக கதறிட்டு ஓடி வருவாங்க. ஆனால் ஹிந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவனுங்களுக்கெல்லாம் தக்காளி சட்னி தான். கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு துடிப்பாங்க. ஆனால் ஹிந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தக்காளி சட்னி அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. அதுலேயும் இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் அவர் ஒரு கருத்தொன்ன நேற்று தெரிவித்திருக்காரு, படிக்கிறேன் கேளுங்க. பட்ஜெட் அறிக்கை தாக்கலின் போது ஜெபமாலையுடன் நிதியமைச்சர் வந்தது அவரின் தனிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு மொரட்டு முட்டு. இந்த திருமாவளவனை போல மொரட்டு முட்டை யாருமே கொடுக்கவே முடியாது. இதே திருமாவளவன் பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களோட செங்கோலை நிறுவனார்ல, அதில் எந்த மதத்தையும் குறிப்பிடலை, நம்ம தமிழர்களோட பாரம்பரிய செங்கோலை நிறுவனார். அந்த டைமில் இதே திருமாவளவன், இன்னைக்கு முட்டு கொடுக்குற இதே திருமாவளவன் என்ன தெரியுமா சொன்னாப்புல, அதையும் படிக்கிறேன் கேளுங்க. செங்கோல் என்பது மதசார்பற்றது, ஆனால் இந்நிகழ்ச்சியில் வழங்க உள்ள செங்கோலில் நந்தி சிலை உள்ளது, இது மத சின்னமாக உள்ளதால் அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு வாய்க்கிளிய பேசின இந்த திருமாவளவன் இன்னைக்கு ஜெபமாலையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு வாய்க்கிளிய மரண முட்டை கொடுத்துட்டு இருக்காப்புல. சரி, இப்படி மரண முட்டு, இந்த ஜெபமாலைக்கு மரண முட்டை கொடுக்குற இதே பிளாஸ்டிக் சேர் திருமாவளவன் நாளைக்கு பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ண போகும்போது மத்திய அரசாங்கத்தோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண வரையில்
ஸ்ரீராமரோட பிம்பம் இருக்குல்ல சிலை, அதையோ ஃபோட்டோவையோ எடுத்துகிட்டு வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணால் இந்த திருமாவளவனும் இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலோட சும்மா இருப்பாங்களா? குதிப்பாங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய நாடாளுமன்றம் அனைவருக்குமானது, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, இந்தியாவை ஹிந்து நாடாக்க போகிறாங்க அப்படின்னு தரையில் புரண்டு ஒப்பாரி வைப்பீங்களா மாட்டீங்களா? திருமாவளவன் சார் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? என்ன சார் இதெல்லாம் படு கேவலமாக இருக்குது. ஒரு கண்ணில் வெண்ணெய், இன்னொரு கண்ணில் வந்து சுண்ணாம்பு வைக்கிறது தான் இந்த போலி நாத்திகம் பேசுகிறவங்க. இந்த போலியாக நாங்கள் எல்லா மதத்துக்கும் மாறவங்க அப்படின்னு வேடம் போடுறாங்கல்ல, எல்லா பயலோட கேவலமான வேலையும் தொடர்ந்து இதுவாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு சிறுபான்மை மத அடையாளம் அப்படின்னோடனே அப்படியே கையை கட்டிட்டு சே அதெல்லாம் அவங்களுடைய உரிமை, அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு. ஏன் சார் திருமாவளவன் சார் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமாக இல்லை, கொஞ்சம் கூட உங்களுக்கு கூச்சமாத்தமாக இல்லையா அப்படின்னு நான் கேட்கலைங்க. இன்னைக்கு திமுக காரன் செருப்பை கழட்டி சாணியில் முக்கி அடித்த மாதிரி திமுக காரன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். உண்மையிலேயே திருமாவளவன் சார் இந்த கமெண்ட்ஸு, அவருடைய பதிவுக்கு கீழே வர்ற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாரான்னு தெரியல. கண்டிப்பாக படிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய இதில் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. படித்தாருன்னா அவரெல்லாம் வந்து வெளியில் வந்து நடமாடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கண்ணாபுரன்னு திட்டிருக்காங்க. திமுக காரெல்லாம் வெறி கொண்டு திட்டிட்டு வரான் திருமாவளவன் அவர்களை. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கல ஒவ்வொரு ஹிந்துவும் இதெல்லாம் கண்டிப்பாக சிந்திச்சே ஆகணும். வெளியில் வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் எல்லா மதத்துக்கும் ஆனவங்க, நாங்கள்லாம் வந்து எல்லா மதத்துக்கும் நிற்போம் அப்படின்னு பயங்கரமாக ஜனநாயகவாதிகள் போல், மதத்துக்கு சப்போர்ட் பண்ணாதவங்கள போல் பயங்கரமாக உருட்டுவாங்க. இந்த இத்தாலி காங்கிரஸ் பப்பு ராகுல் பூந்தியாக இருக்கட்டும், உண்டியல் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக் சேர் திருமாவளவனை போன்ற லெட்டர் பேடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே சமத்துவம் சமாதானம் அப்படின்னு பயங்கரமாக உருட்டுவாங்க. ஆனால் முழுக்க சிறுபான்மை அப்படின்னா எல்லா பேரும் கமந்து விழுந்துட்டு அவங்க சொல்கிறது கரெக்டுப்பா அப்படின்னு தொடர்ந்து அவங்க பக்கம் தான் நிற்பாங்களே தவிர, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவனுங்க எவனுமே பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஓட்டு பிச்சை. இந்த ஓட்டு பிச்சை அப்படிங்கிற ஒரே காரணம் தான் இவங்கள்ட்ட இருக்கே தவிர மக்களுக்கு ஜனநாயகம் சமத்துவம் இந்த ஒரு மண்ணாங்கட்டியும் இவங்களுடைய மனதிலே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வீடியோக்கள் கூட வைரலாக போயிட்டுருக்கு. உதயநிதி ஸ்டாலினை பாத்ரூமில் ஒளிஞ்சிருந்த உதயநிதி ஸ்டாலினை காவல்துறையினர் கைது பண்ணாங்கல்ல, கைது பண்ணோன்னா திமுக காரவங்க களத்தில் இறங்கி போராடி அங்கே எழுப்பின கோஷங்கள் இருக்க பயங்கரமான கோஷங்கள், திரிஷா புருஷனே ஒழிக அப்படின்னு அவங்க கத்துன அந்த காட்சிகள் இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வாங்க. இப்படி திமுக காரவங்க ஒரு பக்கம் இப்படி அசிங்கமா கத்த தொடங்கின உடனே இந்த பக்கம் டிவிகே காரவங்க என்ன தெரியுமா கத்துறாங்க, ஆபாச உதயநிதியை அரசியலை விட்டு வெளியே போ அப்படின்னு ரெண்டு பக்கமும் மாத்தி கத்திக்கிறத காண முடிஞ்சது. இவங்க ரெண்டு பேரும் மாறி திட்டுறாங்கல்ல, இதெல்லாம் பார்க்கலே ரொம்ப காமெடியா இருக்கு. ரெண்டு பேரும் திட்டுறதுலையும் கண்டிப்பா உண்மை இருக்கு. திமுக காரங்க திட்டுறதுலையும் உண்மை இருக்கு, இந்த டிவிகே காரங்க திட்டுறாங்க பாருங்க, ரெண்டு பேரும் திட்டுறதுலையும் உண்மை இருக்கு. பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தேசியவாதிகள் இதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும் இந்த நேரத்தில் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். இன்னொரு வீடியோ கூட டாடிக்கு, நம்ம ஸ்டாலின் டாடி இருக்கார்ல, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்தா. அப்படி ஒரு வீடியோ கூட வைரலாக போயிட்டுருக்கு. பொதுவாகவே இந்த திமுக காரங்களுக்கு ஒரு புத்தி ஒன்று இருக்குது. எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னா ஊரில் இருக்கிற அவங்களுடைய கட்சிக்காரங்களை கூப்பிடுறாங்களோ இல்லையோ, ஊரில் வேலை வட்டி இல்லாத இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டலாம் போய் ஐயா நாங்கள் 200 தரோம், கோட்டர் தரோம், கோழி பிரியாணி தரோம் அப்படின்னு ஆட்களை திரட்டிட்டு வருவாங்க. உதயநிதியை பாத்ரூமில் ஒளிஞ்சிருந்த உதயநிதியை காவல்துறையினர் கைது பண்ணோன்னே இதே மாதிரி ஆட்களை கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த போராட்ட காட்சிகளில் கூட காண முடிஞ்சுது. ஒருத்தவன் பரம்பரை திமுக காரன் மாதிரி திமுக துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அரெஸ்ட் ஆவையில் பயங்கரமாக ஒரு கோஷத்தை போடுறாங்க.
மானங்கட்ட திமுக அரசே ஒழிய, மானங்கட்ட திமுக அரசே ஒழிய அப்படின்னு பயங்கரமான கோஷம். உண்மையிலேயே அந்த பணத்தை கொடுத்து அழைச்சிட்டு வந்த மினிஸ்டருக்கெல்லாம் நெஞ்சே வெடிச்சிருக்கும். என்னடா அது, நம்ம டிவிக்கே அரசாங்கம் ஒழிய அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்தா இவன் என்னன்னா மானங்கட்ட திமுக அரசாங்கமே ஒழியன்னு சொல்றாரு அப்படின்னு உண்மையிலே நெஞ்செல்லாம் வெடிச்சிருக்கும். அதுவும் ஒரு காவல்துறை அதிகாரி அதை பார்த்து சிரிக்கிறாரு. யோ என்னையா கோஷமாவது ஒழுங்கா போடுங்கயா, இவனுக்கு பணம் கொடுத்து அழைச்சிட்டு வந்தீங்க, கோஷத்தை சொல்லி கொடுத்தீங்களாடா அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி காட்சிகள் பாருங்க. இப்படி உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி நைட்டோட நைட்டா இந்த டிவிக்கு அரசாங்கம் பயங்கரமான ஒரு நாடகத்தை போட்டு வெளியில விட்டுட்டாங்க. வெளியில விட்ட உடனே உதயநிதி ஸ்டாலினோட பேச்சு இருக்கு, அடேங்க அப்பா, என்னமோ சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள போயிட்டு வந்த மாதிரி பயங்கரமா வாய்க்கிலேயே பேசினாப்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் அந்த மேடையில் பேசுனேன்ல, அதை யாரோ கட்டு பண்ணி காப்பி பண்ணி என்னமோ ஒட்ட வச்சுக்கிட்டு அது மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு பச்சையா எப்படிங்க பேச முடியுது? இவ்வளோ கேமராக்கள், இவ்வளோ வீடியோக்கள், இவ்வளோ தெளிவாக இருந்த கூட திமுக காரன் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் எப்படியெல்லாம் பொய் சொல்கிறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கல தாத்தா காலத்து திமுக காரன் எப்படிங்க மக்களை ஏமாத்திருப்பான், எப்படியெல்லாம் ஏமாத்திருப்பான் நினைக்கவே நம்ம நெஞ்செல்லாம் பதறுது. அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பிட்டை வேற போடுறாரு. இந்த காவேரிக்காக, காவேரி தண்ணிக்காக 300 கிலோமீட்டரில் 3000 கிலோமீட்டர் கூட நான் போவேன் அப்படின்னு பயங்கரமான பில்டப். சார உங்களை அரெஸ்ட் பண்ணது பொம்பளை கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பில்டப் பார்த்தீங்களா? இதுதான் திமுக காரனோட புத்தி. இந்த டிவிக்கு அரசாங்கம் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணுறோம், அங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வெறும் வேடம் தான் போட்டிருக்காங்க, வெறும் வேடம் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சியோட அசோத்தமன் அவர்கள் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு பாருங்க. அதுல இன்னொரு விஷயம் கூட எனக்கு ஒன்றும் பிடிபடல. 17 வருஷம் நான் அட்வொகேட்டுங்க, எத்தனையோ கிரிமினல் வழக்குகளை நடத்தியிருக்கேன், நிறைய சிக்கலான வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துருக்கிறேன். எனக்கே ஒரு சில விஷயங்கள் புரியல. என்னன்னா இவங்க கைது பண்றாங்க, கைது பண்ணிட்டு நாங்க என்கொயரிக்கு தான் கூட்டு போறோம் தஞ்சாவூருக்குன்னு சொல்றாங்க, கோர்ட்ல சொல்றாங்க. ரிமாண்டு பண்ணல, ரிமாண்டே ஆகாத ஒரு கேஸ்ல ஹைகோர்ட்ல பெயில் கொடுக்குறாங்க. ரிமாண்ட் பண்ணாதான் பெயில் கொடுக்க முடியும், ரிமாண்டே இல்லாம எப்படி பெயில் கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. இன்னொன்று பெட்டிஷன், ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனு, அது பெயில், அது ஹைகோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனு, அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ரிமாண்ட் ஆகாத ஒரு அக்யூஸ்டுக்கு எப்படி பெயில் கொடுத்தாங்கன்றது எனக்கே ஒன்றும் புரியலிங்க. அதே போல இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அவருக்கு மேல போட்டிருக்கிற அஃபென்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் நான் பெயிலபிள்னா புரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு அதுல குழப்பம் இருக்கு. பெயிலபிள்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பெயில் கொடுத்துருவாங்க, நான் பெயிலபிள்னா கோர்ட்டு தான் கொடுக்க முடியும், லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் எங்கே போய் ரிமாண்ட் பண்றாங்களோ அவங்க தான் கொடுக்க முடியும். இந்த வழக்குல பிஎன்எஸ்ல போட்டிருக்கிறதுல ப்ரொவிஷன்ல நான் பெயிலபிள் ப்ரொவிஷன் இருக்கு. விமன் ஹராஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, அதுல அதர் ஆக்ட், அதுவும் நான் பெயிலபிள். நான் பெயிலபிள் மேட்ருக்கு இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி பெயில் கொடுத்தாங்கன்னு தெரியல, தாவேக அரசு எப்படி இதை செஞ்சதுன்னு தெரியல. உயர்நீதிமன்றத்துல ரிமாண்ட் ஆகாத அக்யூஸ்டுக்கு பெயில் கிராண்ட் பண்றாங்க, அது எப்படின்னு தெரியல. தாவேக அரசு நான் பெயிலபிள் ஸ்டேஷன்ல பெயில விடவே முடியாது, இவங்க ஸ்டேஷன் பெயில வெளில விடுறாங்க, அதுவும் எப்படின்னு தெரியல. இதற்கெல்லாம் விளக்கங்கள் கிடைக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கோரிக்கையாக சொல்லிக் கொள்வேன். அடேங்க அப்பா, என்ன நாடகத்தை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இவனுங்களெல்லாம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.